நம் எண்ணத்தின் பிரதிபலிப்புதான் வாழ்க்கை. ஓர் அழகான கிராமத்தில் தன் ஞானத்திற்கு பேர் போன ஒரு துறவி வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் இரு பயணிகள் அவரிடம் அறிவுரை கேட்க வந்தனர். முதல் பயணி, ஐயா, நான் இந்த கிராமத்திற்கு குடிவர விரும்புகிறேன். இங்கிருக்கும் மக்கள் எப்படி? எனக்கு இந்த கிராமம் பிடிக்குமா என்று கேட்டார். அதற்கு அந்த துறவி, நீங்கள் இப்போது இருக்கும் கிராமத்தில மக்கள் எப்படி என்று கேட்டார். அதற்கு அந்த பயணி, அவர்கள் முரட்டுத்தனமானவர்கள், சுயநலவாதிகள், மோசமானவர்கள். அந்த கிராமத்தில் எப்போதும் வெறுப்பும் விரக்தியும் தான் இருக்கும் என்றார். அதை கேட்ட அந்த துறவி, இந்த கிராமமும் அப்படித்தான், உங்களுக்கு இந்த இடம் பிடிக்காது என்றார். அந்த முதல் பயணி வருத்தத்துடன் புறப்பட்டார். பிறகு அந்த இரண்டாவது பயணி உள்ளே வந்து, ஐயா, நான் இந்த கிராமத்திற்கு குடிவர விரும்புகிறேன். இங்கிருக்கும் மக்கள் எப்படி? எனக்கு இந்த கிராமம் பிடிக்குமா என்று கேட்டார். அதற்கு அந்த துறவி, நீங்கள் இப்போது இருக்கும் கிராமத்தில மக்கள் எப்படி என்று கேட்டார். அதற்கு அந்த பயணி, அவர்கள் மிகவும் அன்பானவர்கள், உதவும் குணம் கொண்டவர்கள், ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பார்கள் என்றார். அதை கேட்ட அந்த துறவி, இந்த கிராமம் அப்படித்தான், இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்றார். அதை கேட்ட அந்த இரண்டாவது பயணி மிகுந்த சந்தோஷத்துடன் அங்கிருந்து புறப்பட்டார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்த துறவியின் சீடர், ஒரே கேள்விக்கு நீங்கள் ஏன் 2 பதில்கள் சொன்னீர்கள்? நம் கிராமம் உண்மையில் எப்படிப்பட்டது? அற்புதமானதா அல்லது மோசமானதா என்று குழப்பத்துடன் கேட்டார். அதை கேட்டு மெல்லச் சிரித்துக்கொண்டே அந்த துறவி, இது நம் கிராமம் பற்றிய விஷயமில்லை. அந்த முதல் பயணியின் மனதில் விரக்தியும் வெறுமையும் நிறைந்திருந்தது. எங்கு சென்றாலும் அவர் அப்படித்தான் உணர்வார். இரண்டாவது பயணியின் மனதில் அன்பும் கருணையும் நிறைந்திருந்தது. எனவே அவர் எங்கு சென்றாலும் சந்தோஷமாக உணர்வார் என்றார். நாம் எதை தேடுகிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கிறது. உலகை நாம் அணுகும் முறைதான் நம் வாழ்வை வடிவமைக்கிறது. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.